ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு கோவக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் இது. நான் முதல்ல நிறைய கோவக்காய் கறி போட்டிருப்பேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கோவக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது காய் அதுலேயே வெந்துடணும். நம்ம வதக்கிறதுலையே வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த வெறும் மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் சுருக்குன்னு லைட்டாக தெரியும், அதனால் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா அப்படியே கலரி விடுங்க. இந்த மிளகா பொடி காயோடு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. மூடினோன்னே அந்த காய் வெந்துடும். இல்லைன்னா வேகலைன்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கா மாதிரி இருக்கும். பெரியவங்க வயசானவங்க யாருனா இருந்தால் ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. அது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். இது மாதிரி நல்லா மூடியை திறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சு வதக்குனிங்கன்னா, நல்லா ரோஸ்ட் ஆக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கோவக்காய் கறி ரெடிங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே கூட சாப்பிட்லாம்.